நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக ஏதாவது ஒரு ஃபினான்ஸில் லோன் வாங்குவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் இவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லைசன்ஸ் வாங்காமல் அதே சமயத்தில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் லோன் வாங்கலாம்னு சொல்லி உங்களை லோன் வாங்க வச்சு பின்னாடியே ஒரு பெரிய ஆப்பையும் வைக்க ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பாட் லோன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், இது உங்கள் தமிழ் வேர்ல்ட் சிவா சேனல். நான் உங்கள் சிவா. ஸ்பாட் லோனில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1600 ரூபா நீங்கள் கட்டணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1600 ரூபாயும் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 பேர்த்த ஜாயின் பண்ணி விடணும். நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ட அந்த 2 பேருமே 1600 2 பேர்த்தையும் கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டவங்க அந்த 1600 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபா தான் கிடைக்கும். 400 நாளைக்கு நீங்கள் 8 ரூபாயா பார்த்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 பேர்த்த எப்படியோ பிடிச்சே ஆகணும்னு அந்த 2 பேர்த்த பிடிக்கணும்னு நீங்க தேடுவீங்க. அப்படி யாருமே கிடைக்கலனா உங்க நேம்லயே 2 ஐடியை நீங்க ஓபன் பண்ணி 1600 1600ன்னு 3200 ரூபா நீங்க கட்டுவீங்க. 1600 1600ன்னு 3200 ரூபா கட்டி லோன் எடுக்க எலிஜிபிள் ஆவீங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பாட் லோன் கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் பான்சி ஸ்கீம் கான்செப்ட்ல தான் பண்றாங்க. பான்சி ஸ்கீம்னா என்னன்னு எல்லாத்துக்குமே புரியற மாதிரி சொல்லணும்னா ரெஃபரல் கம்பல்சரி கான்செப்ட். பான்சி ஸ்கீம்னா என்னன்னு இந்த ஸ்பாட் லோனை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே 2 பேர்த்த ஜாயின் பண்ணி இருந்தா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணி விட்டவங்க லோனுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா அவங்களுக்கு கீழே 2 பேர்த்த ஜாயின் பண்ணி விடணும். இதே மாதிரி கீழே டீம் போயிட்டே இருக்கும். இது பார்க்கறதுக்கு பிரமிட் ஷேப்ல இருக்கும். இந்த பான்சி ஸ்கீம்ல ஏதாவது ஒரு இடத்துல டீம் பிரேக் ஆகும், ஸ்ட்ரக்சர் உடையும். அப்போ கம்பெனிக்கு வந்த வரைக்கும் லாபம்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்பாட் லோன்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே 2 பேர்த்த கம்பல்சரி ஜாயின் பண்ணி விடணும். அப்பதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதாவது உங்க மூலமா வந்த காசையே உங்களுக்கு லோனா கொடுக்கறாங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு 1600 ரூபா பே பண்றீங்க. நீங்க ஜாயின் பண்ணி விட்ட அந்த 2 பேருமே 1600 1600ன்னு 3200 ரூபா பே பண்றாங்க. அப்போ டோட்டலா 4800 ரூபா கம்பெனிக்கு இன்புட் வந்திருக்கும். உங்களுக்கு 1800 ரூபா தான் லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லோன் அமௌண்ட் 2250ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 2250 உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்காது. 1800 ரூபா தான் கிடைக்கும். பேலன்ஸ் 450 ரூபா கேஷ்பேக்னு சொல்லுவாங்க. பட் அது உடனே கிடைக்காது. அந்த கேஷ்பேக் நீங்க வாங்கணும்னா செகண்ட் லோன் நீங்க வாங்கணும். அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் லோனுக்கு உண்டான கேஷ்பேக் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆப்பு. ரெண்டாவது ஆப்பு என்னன்னா, இவங்க தர்ற லோன் அமௌண்ட் டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஃபர்ஸ்ட் வேலெட்ல தான் ஆட் ஆகும். வேலெட்ல ஆட் ஆன அந்த அமௌண்ட்டை நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா 10% டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இந்த 10% டேக்ஸ் போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். 0% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இந்த டேக்ஸ் கூட ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் தான். போனா போய் தொலையட்டும், 10% தானே டேக்ஸ் பிடிக்கிறாங்க, நமக்கு தான் கேஷ்பேக் அமௌண்ட் இருக்கேன்னு நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா ஒரு லோன் எடுத்து அடுத்த லோன் நீங்கள் எடுத்தால் தான் ப்ரீவியஸ் லோனுக்கு உண்டான அந்த கேஷ்பேக் அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டேக்ஸ்லேயே அந்த கேஷ்பேக் அமௌண்ட் லெஸ் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 லோன் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 4வது லோன் இப்போ வாங்குறீங்க. லோன் அமௌண்ட் 25,000 ரூபா. அதில் 20,000 ரூபா தான் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகும். பேலன்ஸ் 5,000 ரூபா அடுத்த லோன், அதாவது நீங்கள் 5வது லோன் நீங்கள் வாங்கும்போது தான் அது கேஷ்பேக்காக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்கள் வேலெட்டில் லோன் அமௌண்ட் 20,000 ரூபா. அப்புறம் ப்ரீவியஸ் லோன், அதாவது 3வது லோன் நீங்கள் வாங்கினதுக்காக உங்களுக்கு கேஷ்பேக்காக ஒரு 2,000, டோட்டலாக 22,000 ரூபா உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகும். வேலெட்டில் ஆட் ஆன இந்த 22,000 ரூபா அமௌண்ட்டை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 10% போக உங்களுக்கு 19,800 ரூபா தான் உங்கள் பேங்க்குக்கு கிரெடிட் ஆகும். 2,200 ரூபா இந்த டேக்ஸ்லேயே போயிடும். அதாவது உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைச்சதே 2,000 ரூபா தான். ஆனால் நீங்கள் இந்த 20,000 ப்ளஸ் இந்த 2,000 ரெண்டையும் டோட்டலாக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2,200 ரூபாயா உங்களுக்கு இந்த டேக்ஸ்லேயே போயிடும். கேஷ்பேக்னு சொல்லுவாங்க, பட் எதுவுமே கிடைக்காது, டேக்ஸ்லேயே போயிடும். இது ரெண்டாவது ஆப்பு. மூணாவது ஆப்பு என்னன்னா, நீங்கள் லோன் வாங்கினா வாரம் வாரம் பணம் கட்டணும்.
அதாவது இஎம்ஐ கிடையாது, இடபிள்யூஐ. இஎம்ஐனா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். பட் ஸ்பாட் லோன்ல ஈக்குவேட்டட் வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. அதாவது வாரம் பணம் கட்டணும். சப்போஸ் ஒரு வாரம் நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட 10% வந்து ஃபைன் போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க தேர்ட் லோன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர்த் லோன் உங்களுக்கு 19,800 ரூபாய் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது ப்ரீவியஸ் அமௌண்ட் கேஷ்பேக்கோட நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போது, சப்போஸ் நீங்க லோன் அமௌண்ட்டை மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 18,000 ரூபா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். வாரம் 2,000 ரூபா கட்டணும். 10 வாரம், அதாவது மாசத்துக்கு 8,000 ரூபா கட்டணும். 18,000 ரூபா லோன் அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்க மாசத்துக்கு 8,000 ரூபா கட்டணும். இதுக்கு கந்து வட்டிக்காரனே பரவாயில்ல போல. இது கூட பரவாயில்ல, 1 lakh 2 lakhன்னு லோனுக்கு எலிஜிபிள் ஆகி லோன் அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதோட நீங்க செத்தீங்க. ஏன்னா 2 lakhs லோன் வாங்கினா வாரம் 20,000 ரூபா கட்டணும். மாசத்துக்கு 80,000 ரூபா. 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டு மாசத்துக்கு 80,000 ரூபா நீங்க கட்டுற மாதிரி ஆயிரும். இது எப்படி இருக்கு இந்த ஆப்பு? பணம் இல்லைன்னு தான் நம்ம லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயே போகிறோம். பணம் வாங்கிட்டு மாதத்துக்கு 80,000 ரூபா நீ லோன் கட்டணும் அப்படின்னா எப்படி, யாரு தான் கட்டுவா? இது 3வது ஆப்பு. ஆனால் இதில் ஜாயின் பண்ணி விடும்போது யாருமே இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லவே மாட்டாங்க. 4வது ஆப்பு மிகப்பெரிய ஆப்பு. நிறைய பேரோட திங்கிங் எப்படி இருக்கும்னா, சின்ன லோன் அமௌண்ட்டை எடுத்து அதை கரெக்டாக கட்டிட்டு பெரிய லோனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறம் கட்டாமல் விட்டுட்டா எனக்கு லாபம் கம்பெனிக்கு நஷ்டம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க. ஏன்னா கம்பெனியில் தான் லோன் தர்றப்ப எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வாங்குறது இல்லையே, அப்போ நான் மாட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புத்திசாலித்தனமா யோசிப்பாங்க. அங்கதான் வச்சிருக்காங்க இவங்க பெரிய ஒரு ஆப்பா. ஏன்னா நீங்க இதுல வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வேலட்ல வர அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸை இதுல அப்டேட் பண்ணணும். பேன் கார்டு அப்டேட் பண்ணா இந்த மாதிரி லோன் எடுத்து சரியா கட்டலைன்னா அது உங்களோட சிபில் ஸ்கோரை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். ஃபியூச்சர்ல, அதாவது பர்சனல் லோன், ஹோம் லோன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் நீங்க எடுக்க போகும்போது சிபில் ஸ்கோர் ரொம்ப லோவா இருந்தா லோன் கிடைக்காது. இது எவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ்னு சிபில் ஸ்கோரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா புரியும். இவங்களோட கம்பெனியோட டீடைல்ஸை செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து ஷாக்கிங்கான விஷயம் எல்லாமே கிடைச்சது. இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானால ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது 2023 ஜூலை 25ல இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானால வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லோன் ஆப் அப்படி இல்லைன்னா வெப்சைட் ஆர்பிஐல வந்து, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கி இருக்கணும். அதை இவங்க பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ன்னு தான் இவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்டரே வாங்கியிருக்காங்க. ஆர்பிஐல லைசன்ஸ் வாங்கி இருந்தால் தான் இந்த மாதிரியான லோன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இவங்க ஆர்பிஐல வந்து லைசன்ஸே வாங்க கிடையாது. அப்படி இருந்தும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வேணும்னாலும் ஆர்பிஐ கண்ணுக்கு இது பட்டுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது எப்போ வேணும்னாலும் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சிக்கல் வரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இவங்க தெளிவா இவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட்டை வேலட்டுக்கு வந்து மாத்திட்டு இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர், அதாவது டைரக்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது கிடையாது. நீங்க எந்த ஒரு லோன் ஆப்லயோ இல்ல நீங்க ஏதாவது ஃபினான்ஸ், பஜாஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபினான்ஸ்ல நீங்க லோன் வாங்கினாலோ உங்களுக்கு இந்த மாதிரி வேலட்ல வந்தெல்லாம் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இவங்க வேலட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கும் போதே கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், ஸ்பாட் லோன் அப்படிங்கிற நேம்ல இவங்க ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது. இவங்க கிளவுட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நேம்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஷாப் அட்ரஸ்ல ஒரு அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்ல இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த நேம்ல, அதாவது கிளவுட் டெக்னாலஜிஸ் இந்த நேம்ல எந்த ஒரு கம்பெனியுமே ரன் ஆகல. இந்த ஸ்பாட் லோன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ண வெப்சைட் வந்து spotloan.org இந்த நேம்ல ஓபன் பண்ணி அவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு spotloan.biz இந்த நேம்ல வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல கொஞ்ச நாள் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்து வச்சிருந்தேன். அப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது spotloan.biz இந்த வெப்சைட் நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வீடியோ எடிட் பண்ணதை வந்து நான் 10 டேஸ் கழிச்சு தான் இப்போ எடிட் பண்ணுறேன். இப்போ இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டோட்டலாக இவங்க 2 வெப்சைட்டுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக cloudtechno.biz இந்த நேமில் வந்து இவங்க வந்து இப்போ புதுசாக வந்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதத்துலேயே 3 வெப்சைட்டை இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் இவங்க கம்பெனியே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இந்த க்ளவுட் டெக்னாலஜிஸ், அதாவது இந்த ஸ்பாட் லோன் மாதிரியே இந்த ஒரு 3-4 மாதத்தில் சேம் கான்செப்டில் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் கான்செப்ட் தான், அதாவது ஃபேக் கம்பெனிஸ் தான். ஸோ வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி ஏமாற வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பாட் லோனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பாதாள கிணத்துல குதிக்கிறதும் ஒன்று தான். முடிவு உங்களது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.